ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. அது இனிமேல் அந்த சாத்தியக்கூறு இல்லை என்று நினைக்கிறேன். காரணம், நீங்கள்லாம் சொல்றீங்க எப்ப பார்த்தாலும் கதவு திறந்திருக்கு. அதிமுக ஏங்க, திமுக பாஜக கதவு திறந்துக்கு தெரியலீங்களா நிஜந்தன் உங்களுக்கு? சாரி, நம்ம மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பிரதமரை 2-3 தடவை சந்தித்து விட்டார்கள். தனிப்பட்ட முறையில் டி.ஆர். பாலுவையும் கனிமொழியும் வெளியே அனுப்பிவிட்டு ஒரு நரேந்திர மோடி பிரதமரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் என்ன ரகசியம் பேசினார்கள்? சாஃப்ட் ஹிந்துத்துவானுடைய ஆட்டிடியூட் டிஎம்கேல ஒரு சேஞ்ச் பாலிசியில வந்திருக்குங்க. திராவிடம் என்பதெல்லாம் விட்டு அதைத்தான் விஜய் சுட்டி காண்பிக்கிறார். திராவிடமும் திராவிட நாடும் அதையும் தவிர இரண்டுமே தன்னுடைய 2 கண்கள் என்றெல்லாம் சொல்லி வர்ணித்தாலும் விஜயனுடைய அப்ரோச்ல இருந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே டைல்யூஷன் நல்லா வெளிப்படுத்துதுங்க. நேரடி பதில். அரசியல் விமர்சகராக விஜயனுடைய என்ட்ரி பிறகு ஆரம்பத்தில் கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சி இருந்தது. அது தொலைக்காட்சிகளில் ஊடக விளையாளர்கள் மூலமாக பதிவெடுத்த தவிர அரசியல் ஸ்டேட்மெண்ட் RS பாரதி அப்புறம் ரகுபதி போன்றவர்களுடைய அறிக்கைகள் மூலமாகவும் நடைமுறைகள் மூலமாகவும் பார்த்தால் இருக்கிறது. ஆனா அதை விட ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் டெவலப் ஆயிட்டு வந்தது. நீங்க இன்னும் 1 வருஷம் தான் இருக்குங்க. 2024 லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு முன்பாக EV ராமசுவாமி நாயக்கர் சிலையை நான் அகற்றுவேன் என்று வெளிப்படையாக அண்ணாமலை கூறியும் அவர் மீது ஒரு வழக்கு தொடராது இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏதோ அந்த அம்மா கஸ்தூரின்னு தெலுங்குன்னு சொன்னாங்க, அது மேல கேஸ் போட்டாங்க. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதற்கு வாய்ப்பே இல்லையா? திமுகவின் சாத்தியங்கள் என்ன? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபால் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு டெல்லி ராஜகோபால். நமஸ்காரம். அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைக்குமா? தேர்தலுக்கு என்ன, தேர்தலுக்கு இன்னொரு 1.25 ஆண்டுகள் இருக்கின்றன. ஆனா ஒட்டுமேலே உறவு மேலேன்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்றாரு. ஆனா எடப்பாடியோட பேச்சுல பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னு தெரியுது. என்ன சாத்தியங்கள் இருக்கும்? ஆகாயம் நேயர்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்று நிஜந்தன் விரும்பினால் நான் சொல்லுவேன், இல்லை என்றால் பொய் சொல்லுவேன். உண்மையை சொல்லுங்கள் ஐயா. உண்மை என்பது நரேந்திர மோடிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உறவு முறிந்து விட்டது. அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் உடைந்து விட்டது. மோடிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தனிப்பட்ட விரோதம் வந்து விட்டது. அது அண்ணாமலை மூலமாக நரேந்திர மோடி வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய கோபத்தை. இதனால் அதிமுக பாஜக உறவு வராது. காரணம், SDPIயுடன் சேர்ந்து கொண்ட பிறகு மீண்டும் சொல்லிய பிறகு எடப்பாடி பழனிசாமி இணங்க மாட்டார் என்று பாஜகவினருக்கு தெரியும். பாஜகவினருக்கும் இது தெரியும், நரேந்திர மோடியுடைய கோப தாபங்கள் எவ்வளவு தூரம் போகிவிட்டது என்று. ஒரு சிறுபான்மையர் வாக்கு வங்கிக்காக ஒரு பெரும்பான்மையர் ஆதரிக்கக்கூடிய கட்சியை விரோதித்துக் கொண்டு போனால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் ஒரு சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமிக்கும் வயது 70, நரேந்திர மோடிக்கு வயது 74. 13 ஆண்டுகள் முதலமைச்சராகவும் 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தும் ஒரு 25 வருடங்கள் ஏறத்தாழ தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அதிகாரத்தில் பயின்ற நரேந்திர மோடி ஒருவர் தான் இன்று ஜோதி பாசுக்கு கருணாநிதிக்கு அடுத்தபடியாக ஒரு 2 தேசத்தையும் மாநிலத்தையும் பார்த்த நரேந்திர மோடி எடப்பாடி பழனிசாமியினுடைய நாடியை நன்றாக பிடித்து பார்த்து விட்டார். எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னு பிஜேபி சொல்லிச்சுன்னா கூட்டணி வருமா? அது இனிமேல் அந்த சாத்தியக்கூறு இல்லை என்று நினைக்கிறேன். காரணம், நீங்கள்லாம் சொல்றீங்க எப்ப பார்த்தாலும் கதவு திறந்திருக்கு. அதிமுக ஏங்க, திமுக பாஜக கதவு திறந்துக்கு தெரியலீங்களா நிஜந்தன் உங்களுக்கு? கதவு திறந்திருக்கு. 45 நிமிஷம் பேசினாங்களே, ஏதாவது ஒரு வார்த்தை வெளில வந்துங்களா? ஏன் வரல? 2 சைட்ல இருந்து சொல்றேன். எடப்பாடி சாரி, நம்ம மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பிரதமரை 2-3 தடவை சந்தித்து விட்டார்கள். தனிப்பட்ட முறையில் டி.ஆர். பாலுவையும் கனிமொழியும் வெளியே அனுப்பிவிட்டு ஒரு நரேந்திர மோடி பிரதமரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் என்ன ரகசியம் பேசினார்கள்?
வக்கு போர்டுக்கு வாக்கு தர மாட்டேன் வாக்கு தருவாரா, மாட்டேன் என்பாரா, அல்லது ஒன் நேஷன் ஒன் போலுக்கு வாக்கு அளிக்கிறேன் என்றாரா, அல்லது என்னதான் சம்பந்தம்? குட்ப்ரோக்கோ என்ன? சென்னை மெட்ரோ ரயில் வந்த பிறகு நிஜந்தன் உங்களுக்கு 63,000 கோடிக்கு 7,000 கோடி கொடுத்துட்டாரு. நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதையும் மீறி ஹிந்து பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த நிர்மலா சீதாராமனுக்கு மீதி மத்திய கேபினெட் அளவு கொடுத்து விட்டது. அதுக்குடைய குட்ப்ரோக்கோ என்ன? டிஎம்கே சைட்ல இருந்து என்ன வரப்போகுது? நீங்க திமுக பேச மாட்டேங்கிறீங்க, அதிமுக பத்தி பேசுங்களே. ஏங்க நிஜந்தன், யூ ஹேவ் டு see both sides. பாஜகவை பொறுத்த மட்டும் திமுகவுடன் கதவை திறந்து வைக்குதா என்று கேள்வி கேட்டால் ஆமாம் என்று சொல்வேன். அதிமுக கதவு மூடப்பட்டது என்று தான் சொல்ல முடியும். பிஜேபி திமுக கதவை திறந்து வச்சிருக்கு, திமுக பிஜேபிக்கு கதவை திறந்து வச்சிருக்கா? திறந்து வச்சுக்கோ இல்லையோ ஒரு சில நடைமுறைகள் மூலமாக திறந்து வைத்திருப்பதாக. துரைமுருகன் மீது ஆக்ஷன் இல்லை, பொன்முடி மீது ஆக்ஷன் இல்லை, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் மாப்பிள்ளை மேல இல்லை, பிள்ளை மேல இல்லை. எங்க நிதி அமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் சொல்லிட்டாரு 30,000 கோடின்னுட்டு. 1 ரூபாய் 2 ரூபாய்ங்க நிஜந்தன். சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டை விட அதிக மடங்கு. அப்போ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சுவமோட்டோ ஆக்ஷன் எடுத்து சுப்ரீம் கோர்ட் போயிருந்தான்னு என்ன ஆயிருக்கும்? ஏன் வாய மூடிட்டு இருக்கார் மோடி? 6 வருடங்கள் ஆகியும் மோடி மீது கூட நாம் குற்றம் சாட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். காரணம், கள்ள உறவு என்றால் ஓப்பனா வந்துருங்க சார். எதுக்கு சார் ஒளிஞ்சு மாறேனும்? இருக்குங்கிறீங்க. ஒரு ரகசிய உறவு இருக்கு திமுக பாஜகவுக்கு. ஏதோ கிச் கிச் அப்படிதான் இருக்குது. ஏதோ வாட்ஸ்அப் மூலமா இருக்குதா இல்ல கிச்சு கிச்சு இருக்குதா? ஏதோ இருக்குதுங்க, ஏதோ இருக்கு, ஏதோ போயிட்டு இருக்கு. ஆனா திமுக இந்தியா கூட்டணியில் இருக்கு. தமிழ்நாட்டுல மகத்தான கூட்டணி, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்கும் போது பாஜகவுக்காக திறந்திருக்கு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவானுடைய ஆட்டிடியூட் டிஎம்கேல ஒரு சேஞ்ச் பாலிசியில வந்திருக்குங்க. திராவிடம் என்பதெல்லாம் விட்டு விட்டு அதைத்தான் விஜய் சுட்டி காண்பிக்கிறார். திராவிடமும் திராவிட நாடும் அதையும் தவிர இரண்டுமே தன்னுடைய 2 கண்கள் என்றெல்லாம் சொல்லி வர்ணித்தாலும் விஜயனுடைய அப்ரோச்ல இருந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே டைல்யூஷனை நல்லா வெளிப்படுத்துதுங்க. அதனுடைய விஜய் என்ட்ரிக்கு அப்புறம் நிச்சயம் டிஎம்கே ஒரு டிஎம்கே முகமூடியாக விஜய் கருதப்பட்டாலும், விஜய் நிறுத்தப்பட்டாலும், இன்று கூட பாருங்க அந்த சூர்யா படத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நவம்பர் 14ஆம் தேதி போடலாம் தமிழக அரசு. என்ன தமிழக அரசுக்கும் சினிமா துறைக்கும் என்ன சம்பந்தங்க? என்ன சம்பந்தம் சொல்லுங்க? ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தப்புறம் கூட அவர் கண்ட்ரோல் பண்றாங்க. என்ன ரெட் ஜெயிண்ட்? என்ன அர்த்தம் அதுக்கு? தமிழக அரசு ரெட் ஜெயிண்டா பிளாக் ஜெயிண்டா? ஆக மொத்தம் ரெட் ஜெயிண்ட் மூலமாக பாஜகவிற்கும் சாஃப்ரன் ஜெயிண்ட் ஆகும். யார் கண்டாங்க? நீங்க விஜய் வந்த பிறகு திமுக சொல்ல வந்தீங்க. விஜய் வந்த பிறகு திமுக அதே மாதிரி தான் இருக்கு. இன்னும் தைரியமா துணிவா தானே மக்களை எதிர்கொள்ளுது. வாக்கு வங்கியில தெரியும் துணிவா இருக்காங்களா, துணிஞ்சு போயிருக்காங்களா, இல்ல நெஞ்சு போயிருக்காங்களான்னு வாக்குப்பதிவு வெளிப்படும். நேரடியா கேட்கிறேன் விஜய் ஐயா, நேரடியா கேட்கிறேன், விஜய் வந்த பிறகு திமுக நடுங்கி விட்டதா? நேரடி பதில். அரசியல் விமர்சகராக விஜயினுடைய என்ட்ரி பிறகு ஆரம்பத்தில் கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சி இருந்தது. அது தொலைக்காட்சிகளில் ஊடக விளையாளர்கள் மூலமாகவும் பதிவிட்ட தவிர அரசியல் ஸ்டேட்மெண்ட் RS பாரதி அப்புறம் ரகுபதி போன்றவர்களுடைய அறிக்கைகள் மூலமாகவும் நடைமுறைகள் மூலமாகவும் பார்த்தால் இருக்கிறது. ஆனா அதை விட ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் டெவலப் ஆயிட்டு வந்தது. நீங்க இன்னும் 1 வருஷம் தான் இருக்குங்க. ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். நான் அந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லைங்க. திராவிடம் மங்குகிறது என்பதற்கு அடையாளமாக விஜயனுடைய என்ட்ரியும் விஜயனுடைய பேச்சும் பாசிசமா பாயசமா என்று சொல்வதும், அதை தவிர மிக மிக டேஞ்சர் சிச்சுவேஷன் என்ன என்று கேட்டால் சீமானுடைய ஆட்டிடியூட நீங்க பார்க்கணும். பேனாவை நிறுத்தினால், கடற்கரையில் பேனாவை நிறுத்தினார் ஒன்று. இரண்டாவதாக அண்ணாமலை சொல்வதை சீமான் பிரதிபலிக்கிறார். 2024 லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு முன்பாக EV ராமசுவாமி நாயக்கர் சிலையை நான் அகற்றுவேன் என்று வெளிப்படையாக அண்ணாமலை கூறியும் அவர் மீது ஒரு வழக்கு தொடராது இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏதோ அந்த அம்மா கஸ்தூரி தெலுங்குன்னு சொன்னாங்க, அவங்க மேல கேஸ் போட்டாங்க. இப்படி இருந்த திமுக அரசு சீமான்
ஒரு வார்த்தையை சொன்னது என்னுடைய அதிர்ச்சியை கொடுத்து விட்டது நிஜந்தன். அதுதான் நான் மிக சொல்றேன் அவசரப்படாதீங்க நிஜந்தன். எங்க ஒரு பங்களாதேஷில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் சிலையை அகற்றியதும், ஈஜிப்தில் பெட்ரோ காஸ்ட்ரோனுடைய சிலை அகற்றியதும், அது மாதிரி தமிழகத்தில் கருணாநிதி சிலை அகற்றப்படும், உடைக்கப்படும் என்று சீமான் சொல்லுவதில் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை வாய் அடைத்திருக்கிறது? விஜய் என்றால் பயமா? சீமான் என்றால் பயமா? அண்ணாமலை பயமா? ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு நேரடி சவால் எடப்பாடி பழனிசாமி மூலமாக வராமல் சீமான் மூலமாக அதிகமாக வர ஆரம்பித்திருப்பது மிக மிக ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அதை தவிர அதிர்ச்சியும் கொடுக்கிறது. அது மாதிரியான ஒரு வன்முறை பேச்சுகளை அவர் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் மூத்த பத்திரிகையாளர் நான் சொல்லுகிறேன். காரணம், இளம் தலைமைகள் நடுவே விஜய் சீமான் இருவரும் நாவடக்கம் தேவை. பேசுவது என்றால் ஒரு கருணாநிதியினுடைய செலவு உடைக்கிறதுக்கு யாரா இருப்பாங்க, யாரும் இல்லைங்களா? யாரு அவருடைய நினைச்சாங்கன்னா நாளைக்கு ஏதாவது நடந்ததுன்னா என்ன ஆகுங்க? எங்க திருவள்ளுவருக்கு சாயம் போட்டுனேன்ட்டு பாஜக மேல சொன்னாங்க, எம்ஜிஆர் சிலையை உடைத்தார்கள், காந்தி சிலையை அம்பேத்கர் சிலையெல்லாம் உடைத்தாங்க. இப்போ கருணாநிதி சிலைக்கு வந்துருச்சுன்னா அதை விட தமிழகத்திற்கு ஒரு மிகவும் இன்னலான சமயம் வேறு. அது தேர்தலுக்கு முன்பாக ஆரம்பித்து தேர்தலில் முடிந்து கண்டிப்பாக இதெல்லாம் கோத்து வைத்து பார்த்தால் பூ மாதிரி தொடுத்துட்டே போனீங்கன்னா நிஜந்தன், இட் ரிசல்ட்ஸ் இன்டு a great coalition government மாதிரி வருமாறு தான் எனக்கு தோணுதுங்க. ஏன்னா இவ்வளவு கான்ட்ரடிக்ஷன் இருக்குங்க. நீங்க அதை எப்படி விஷுவலைஸ் பண்றீங்க? நீங்க சொல்றீங்க ஒவ்வொன்றாக தொடுத்தால் ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி போவது போல் தெரிகிறது அப்படின்னு. அது எப்படி நீங்க தொலைநோக்கு பார்வையில் அதை எப்படி ஒன்றிணைக்கிறீங்க? ஒன்றிணைப்பதற்கு ஒரே ஒரு உதாரணம், 2021 வாக்கு வங்கி சதவீதம், 2024 வாக்கு வங்கி சதவீதம், திமுக மட்டும் அதிமுக மட்டும் 52% இருந்தது 2021. திமுக அதிமுக மட்டும் கூட்டணி சொல்லல. இப்ப அது 44 43 இருக்கு. நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஆலோசகராக இருக்கிறேன் டெல்லியில். அதன் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் பார்த்தால் 42 43% போயிடுச்சுங்க. டிஎம்கே ஏடிஎம்கே கம்பைன்டு ஓட்டு பர்சன்டேஜ் நிஜந்தன். அது மொத்தம் மீதி 57% எதிர்கட்சியை தான் நிரப்புகின்றன. அது ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் இல்லையா? அது யார் விளக்குவார்கள்? அதை வைத்துத்தான் நான் கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறேன். ஆனா திமுக இதே அணியில போச்சுன்னா மெஜாரிட்டி வராதா? ஏன் ஏன் சொல்லுங்க. நீங்க பூமாலை தொடுத்தேன்னு சொல்லி என்ன கேட்டீங்க, நீ கிண்ட பண்ணீங்க. நான் சின்ன பையனா கிட்ட கபாலீஸ்வரர் கோயில் போயிருக்கேன் மயிலாப்பூர்ல. அந்த கபாலீஸ்வரர் கோயில் வெளில உற்சவம் வந்தாலும் இவ்வளவு பேர் தண்டு மாலை இருக்கும், இவ்வளவு பெருசா இருக்கும். அது தொடுக்கிறதுக்கு 4 நாள் தொடுப்பாங்க, தொங்க விட்டுட்டு 4 பேர் தொடுப்பாங்க. அந்த மாதிரியான கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் 2026 வரை இருக்கிறது. அதற்கு நேர் காம்பினேஷன் காரிலேஷன் ஓட்டு பர்சன்டேஜ் குறைந்தது திராவிட கட்சிகளுக்கு. நீங்க நேரடியா சொல்லுங்க, விஜய் வந்தது மூலம் திமுக கலங்கி விட்டது அப்படின்னு சொல்றீங்க. விஜய் வந்தது மூலம் அதிமுக உற்சாகம் பெற்று விட்டது, ஓட்டுகளை பிரிக்கும், விஜய் வருவார், கூட்டணி அமைக்கலாம், அரசை கூட பங்கு கொள்ளலாம், இப்படி எல்லாம் எண்ணம் அதிமுக வந்துருச்சு இல்ல? டெம்பரரியா தான் நான் பாக்குறேங்க. பர்மனண்டா இன்னும் எக்ஸாக்ட்லி 400 days இருக்கு. இன்னில இருந்து எண்ணி பாத்தீங்கன்னா 400 நாள் இருக்கு தேர்தலுக்கு. இந்த 400 நாள்ல 400 ரூபங்கள் எடுக்கும், 400 வர்ணனைகள் வரும், 400 கோலங்கள் மாறும், கட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும், அதாவது மாறுபட்ட கருத்துகள் மாறும். ஒரு சித்தாந்தத்தை நோக்கி தமிழக அரசியல் போகிறது. ஒன்று கூட்டணி ஆட்சி, இரண்டாவது திராவிடம் என்ற பொய் சொல்லை மாறியதற்காக 20 வயது கீழே இருக்கவங்க, 25 வயசு கீழே இருக்கவங்க திராவிடம் செல்லாது. அவங்க எங்க போவாங்க? விஜயா சீமானா? அண்ணாமலையை விட்டுறீங்க. இந்த 3 பேர் நீங்க பிரையாரிட்டைஸ் பண்ணு சொன்னீங்கன்னா என்ன பொறுத்த மட்டும் சீமான், அண்ணாமலை, விஜய் என்று பிரியும். இந்த பர்சன்டேஜ் விஜய் கடைசியில் வைக்கிறீங்க. ஆமா, விஜய் டெஸ்ட் பண்ணாதவங்க. நீங்க ஒண்ணு பண்றீங்க நிஜந்தன், நீங்க கோவப்படக்கூடாது என் மேல. கோட பண்ண மாட்டீங்களா? இல்ல இல்ல, இது என்ன சொல்லுங்க பாப்போம். பேட்டரி ரெண்டாவது பேட்டரி, இது ரிமோட்,
இந்த பேட்டரி உள்ள போட்டீங்கன்னா தான் எனர்ஜைஸ் ஆகும். நீங்க ஆன் பண்ண முடியும் டெலிவிஷனோ இல்ல ஏர் கண்டிஷனையோ. ஆக மொத்தம் இது சீமான். பேட்டரி போட்டுருங்க, மாறுதா இல்லையா பாருங்க. திராவிடம் என்பது மங்கும், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி மலரும். அதற்காக 2 பேட்டரிகள், விஜயன் சீமான் அப்படின்னு. அது இது அண்ணாமலை அப்போ. சரி, ஆனா இதெல்லாம் ஒண்ணு சேரணுமே, வாய்ப்பு இல்லையே. இன்னும் 400 நாள் இருக்குன்னு சொல்றேன் நான். 400 days, இன்னும் 400 நாள் இருக்குதுங்க. ரொம்ப தூரம் இருக்குங்க நிஜந்தன். ஆனா மிகப்பெரிய கட்சியான அதிமுகவை இந்த வரிசையிலே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. அந்த இழப்பை எடப்பாடி பழனிசாமி இழந்து விட்டார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. அந்த ஒரு மாறுபட்ட கருத்தை வைத்துக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி துணிச்சலாக முன் வரவில்லை என்ற ஒரு தாபம் கூட என்னிடம் இருக்கிறது. அவரை போன்ற அரசியல்வாதி அம்மையார் ஜெயலலிதா மூலமாக கண்டெடுக்கப்பட்டவர். 4 ஆண்டுகள் நரேந்திர மோடியினுடைய அனுமதியுடன் அவர் முதலமைச்சராக இருந்தார். அப்படி இருந்தவர் ஏன் எதிர்கட்சியாக செயல்பட மறுக்கிறார் என்று தெரியவில்லை. என்ன குறைக்கிறீங்க, என்ன குறை பார்க்கிறீர்கள்? அவர் என்ன பிளைனா சொல்லணும்னு போனீங்கன்னா நிஜந்தன், அவர் பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் சேர்த்துட்டாருன்னா திமுகவுக்கு ஆட்டி படைக்கலாங்க. அவர் சேர்க்க மாட்டேங்கன்னு ஒரு உரப்படியா இருக்காங்க. இன்னைக்கு நேத்தின்னு இல்லை, ஒரு 4-5 வருஷமாவே இருக்காரு. டெல்லியில நிருபர் கூட்டத்தில் நான் கேட்டேன் ஒரு கேள்வி ஐயாவை. அவர் சொல்லிட்டார், சசிகலாவை 100% நான் அட்மிட் பண்ண மாட்டேன். அதே நிலைப்பாடு இன்றும் இருக்கிறது. 3 வருடங்கள் பிறகு, 4 வருடங்கள் பிறகு. பொதுக்குழு செயற்குழு மாறுமோ? அது பொதுக்குழு செயற்குழு என்று அதிமுக தேவர், அதிமுக கவுண்டர் என்று மாறுமே தவிர பொதுக்குழுவில் மாறாது. ஆனா விஜய் வருகை மூலம் கொஞ்சம் உற்சாகம் பெற்று இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம், மற்றவர்களையும் சேர்த்துக் கொள்ளலாம், ஆட்சிக்கு வந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு திட்ட வகுப்பை, ரோட் மேப்பை வகுத்திருப்பாரா இல்லையா? அதுக்கு விஜய் ஒத்துக்கணுமே. டெப்டி சீஃப் மினிஸ்டர் பவன் கல்யாண் ஃபார்முலா மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அண்டை மாநிலத்திற்கு பவன் கல்யாண் மாதிரி. ஆனா சந்திரபாபு நாயுடுக்கு இருந்த எனர்ஜி இவருக்கு இல்லையே, எடப்பாடி பழனிசாமிக்கு. சந்திரபாபு நாயுடு எனர்ஜி, பவன் கல்யாண் பாப்புலாரிட்டி 2 சேர்ந்துதான் ஆந்திரா கவர்மெண்ட் மோடியினுடைய ஆதிக்கம். ஆனா தமிழகத்தில் அது மாதிரி இல்லையே. பவன் கல்யாணை விஜய் மாதிரி ஏற்படுத்தினாலும் சந்திரபாபு நாயுடு மாதிரி எடப்பாடி பழனிசாமி இல்லையே. அதை தவிர ஜெகன்மோகன் ரெட்டியாக மு.க. ஸ்டாலின் இல்லையே. ஆனா அதிமுகங்கிற ஒரு பலமான கட்சி எடப்பாடி பின்னால் இருக்கு, இரட்டை இலை இருக்கு, சட்டப்பேரவைக்கு இவ்வளவு மாபெரும் கட்சியான ஒரு 2 கோடி உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கிற மாபெரும் கட்சி இன்னும் அவர்களுக்கு அங்கங்கள், அதாவது யூனிட்ஸ், பூத் ஓட்டர்ஸ்னுடைய ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, மறுக்க முடியாது. ஸ்டில் ஏடிஎம்கே இஸ் a very popular party. ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா மூலமாக வளர்க்கப்பட்ட கட்சி ஒரு சிறுபான்மையின் ஓட்டுக்காக பெரும்பான்மையினை இறக்குவது மாபெரும் தவறாகத்தான் எடப்பாடி பழனிசாமி கண்டிக்க முடியாது. அவர் அரசியல்வாதி, பத்திரிகையாளராக நான் வர்ணனை செய்ய முடியும். இன்னும் 4 நாள் இருக்குன்னு சொன்னீங்க தேர்தலுக்கு. அந்த நாள் நெருங்க கவுண்டவுன் வர வர எடப்பாடி மனசு மாதிரி 2 ஆப்ஷன், ஒண்ணு விஜய் வருவாரு, இல்லாட்டி பிஜேபி போனோம். அப்பதான் ஓட்டை கார்னர் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடி வரலாம்ல. இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஸ்டாண்ட் எடுத்துட்ட அப்புறம், ப்ரோ முஸ்லீம் ஸ்டாண்ட் எடுத்துட்ட அப்புறம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாம அனைத்து இந்திய அண்ணா முஸ்லீம் முன்னேற்ற கழகமா மாறிவிடும் அது. அதனால பாஜகவோட போக மாட்டாங்க. விஜயோட போனாலும் போவாரு. ஆனா விஜய் கிறிஸ்டியன் ஓட்டு பிரிச்சுட்டாருன்னா, இவர் முஸ்லீம் ஓட்டு பிரிச்சுட்டாருன்னா பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக பிஜேபியுடன் வராது. ஆக மொத்தம் எந்த ஆங்கிள் இருந்து நீங்க பார்த்தாலும் 360 டிகிரி ஒரு அனலைஸ் பண்ணீங்கன்னா நிஜம்தான். அதுல சென்டர் பாயிண்டா பிஜேபி அண்டப்படாத கட்சி. ஆனா அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். இருப்பினும் தமிழகத்தில் ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது 2024 லோக்சபா தேர்தல் என்றாலும் அதை வீழ்ச்சி அடை செய்ய வேண்டும் என்று 2 மாநில கட்சிகளும் மும்முரமாக இருக்குது. இது நடுவில் விஜய் பூந்தது, இது நடுவில் சீமான் வந்ததுதான் பிரச்சனை உண்டாச்சு. டிட்டரேஷன் பாருங்க. 2019
2021 2024 இந்த ஓட்டு பர்சன்டேஜ் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு தனியா பிரிச்சு நான் ஒரு டேபிள் போட்டு வச்சிருக்கேங்க. அந்த பாத்தீங்கன்னா ஸ்டெடியா குறைஞ்சிட்டு வருதுங்க. நீங்க சொல்லலாம் அவங்க வந்து செல்வகுமார் வந்து விசிகா வந்து தன்னுடைய பானை சின்னத்தை நின்றாரு அதனால குறைஞ்சிடுச்சு அப்படின்னு இவங்க சொல்லலாம். ரவிக்குமார் அதே மாதிரி வைகோ வந்து தனியா பண்ண அப்படி கிடையாது. பார்க்க போனீங்கன்னா டிஎம்கே இம்பார்ட்டன்ஸ் ஸ்லோலி அது ஐயா கருணாநிதி இருந்த போது இருந்த ஒரு தாக்கம் வேகம் சீற்றம் இப்பொழுது இல்லை என்று தான் என்னுடைய வர்ணனை. நிஜந்தன் சரி, நீங்க ரெண்டு விஷயம் சொன்னீங்க. ஒண்ணு வந்து திமுக கிட்ட கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்காங்க பிஜேபி. மத்திய அரசுடைய நிறுவனங்களை வைத்து நடவடிக்கை எடுத்திருக்கலாம், இடி வச்சு எடுத்திருக்கலாம், ஐடி வச்சு எடுத்திருக்கலாம். அதே மாதிரி அதிமுக தலைவர்கள் மீதும் பிஜேபி சாஃப்டா தான் இருக்கு. எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லையே. அவங்க ஒரு ஆப்ஷனா எப்போ வேணாலும் வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வெயிட்டிங் சிக்னல் தானே பிஜேபி காமிக்குது. திமுக ஆட்சியில் இருப்பதை தாங்கள் மறந்து விட்டீர்கள். இன்றைய நிலைமையில் நான் ஆட்சியில் இருப்பவர்களை பற்றித்தான் பேச வேண்டும். எதிர்கட்சியிலிருந்து இடி ரைட் பண்ண எவனும் கேர் பண்ண மாட்டான். எடப்பாடி பழனிசாமிக்கு சபரீசன் மாப்பிள்ளை இல்லைங்க நிஜந்தன். தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அகில இந்திய அளவில் ஒரு தோற்றத்தை ஆகாயம் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவில் உள்ள முக்கிய 5-6 முதலமைச்சர்களை 3 வகையாக பிரிக்கலாம். மெர்கூரியல் மம்தா பானர்ஜி, சீற்றம் உள்ள மம்தா பானர்ஜி 6 மாசமா அந்த டாக்டர் ஸ்ட்ரைக் அப்புறம் பூனே ஆயிட்டாங்க. புலியா இருந்து பூனே ஆயிடுச்சு, போயிடுச்சு. அடுத்தது 2019 2021 மோடி ஒழிக மோடிக்கு கருப்பு பலூன் போன்ற சொல்லக்கூடிய மதில் மேல் போனியாக இருந்த ஜெகன் ரெட்டி, நவீன் பட்நாயக் போன்றவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். அந்த லிஸ்ட்ல பாக்கி பிஜேபி ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறது டிஎம்கே ஒன்றுதான். டிஎம்கே மேல அவங்களும் ஒரு சீற்றத்தை காண்பித்தார்களே. ஆனால் எப்படி ஒடிசாவில் மாற்றத்தை கொண்டு வந்ததோ பாரதிய ஜனதா கட்சி, அதே மாதிரி 2026 அல்லது 2029 அல்லது 2031 கண்டிப்பாக நரேந்திர மோடி சார்பான பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழக மீது ஒரு சிறப்பு குறி இருக்கத்தான் இருக்கிறது. அப்போ அதிமுக நீங்க ஏற்கனவே சொன்ன திராவிட கட்சி வாக்குகள் குறைந்து வருகிறது. அது அதிமுக தெரியும். கூட்டணி அமையும், வலுவான கூட்டணி அமையும், ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்றிணைவார்கள் அப்படின்னு இப்போ எடப்பாடி சொல்றாரு, ஜெயக்குமார் சொல்றாரு. அந்த ஒத்த கருத்துடையவர்கள் யாரு? பிஜேபி தவிர அப்படிங்கிற ஒரு சப்ளாசும் வைக்கிறாங்க. அந்த ஒத்த கருத்துடையவர்கள் அப்போ எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் என்று தான் இருக்குமே தவிர சீமான் ஒத்த கருத்துடையவர் அல்லவல்லே. இன்னைக்கு சீமான் சொல்லியிருக்காரு விஜய் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆரை விட பெரிய ஆள் இல்லை அப்படின்னு. அது உண்மைதானே அது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றும் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் போற்றப்படுகிறார்கள். அந்த வழியில் ஒற்ற கருத்துடையவர்கள் இந்த 4 பேர் தான். மற்ற கூட்டணி கட்சிகள், மற்ற திமுக இருக்க கூட்டணி கட்சிகள், பாமக, இவங்க எடப்பாடி பழனிசாமி குறி வைக்கலையா? அது வந்து நிஜமாவே நம்ம அரசியல் பேசணும்னு சொன்னா, இன்று காலை நான் ஒரு மூத்த பாஜக தலைவருடன் பேசிக்கொண்டிருந்த கருத்துக்களை நான் சாராம்சத்தை ரசத்தை கொடுக்க ஆசைப்படுகிறேன். அதில் ஒரு ஜூஸ் மாதிரி பிழிஞ்சிடலாம். எது இருப்பினும் ஹரியானா வந்து இண்டி கூட்டணிக்கு ஒரு மாபெரும் இடியை கொடுத்தது ஹரியானா முடிவு. மகாராஷ்டிரா முடிவு, ஜார்க்கண்ட் முடிவு இண்டி கூட்டணி சமாதானப்படுத்திய அளவுக்கு சமாப்தி பண்ணி விட்டுருவாங்க, தரைமட்டமாக்கிவிடும். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தேர்தல் நிலவரம் பற்றி பார்த்தால் மீண்டும் பாஜக ஏக்நாத் ஷிண்டே காம்பினேஷன் பவருக்கு வந்தால் ராகுல் காந்தியினுடைய விலை குறையும். அரசியல் ரீதியாக ஒருங்கிணைப்பினுடைய தரம் பொட்டன்சி எல்லாம் குறைஞ்சிடும். அதனால்தான் மு.க. ஸ்டாலின் இப்பொழுது நரேந்திர மோடி அதிகமாக கிண்டல் செய்வது கிடையாது. அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கூட நான் கேள்விப்பட்டேன். அந்த வீடியோ கிளிப் இன்னும் வச்சிருக்கேன். மு.க. ஸ்டாலின் சொல்ல கொஞ்சம் இடம் கொடுத்தா பொந்துடுவாங்க, மடத்தை பிடிச்சிடுவாங்க, இடம் கொடுத்தா மடத்தை பிடிச்சிடுவாங்கன்னு சொன்னார். ஆக மொத்தம் அந்த பயம் அவர்கிட்ட இருக்குது. ஸோ நான் நேரேஷன் பாயிண்ட் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 முக்கிய சீஃப் மினிஸ்டர்ஸுடைய அப்ரோச்சை பார்த்தீங்கன்னா, மம்தா பானர்ஜி கூலானது, நவீன் பட்நாயக்
ஜெகன்மோகன் ரெட்டி இந்திய அரசியலிலிருந்து மாநில அரசியலிருந்து வெளியேறியது, எடப்பாடி பழனிசாமி வெளியேறியது, இதையும் தவிர திடீரென்று உத்தவ் தாக்கரே ஒதுக்கப்பட்டதும், உத்தவ் தாக்கரேயும் அமித்ஷாவும் பேசிக்கொள்வது மகாராஷ்டிரா அரசியலில் ஏக்நாத் ஷிண்டேக்கு ஆபத்தாக இருந்தாலும் அவர் ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர், பொதுநல கருத்து உள்ளவர். அவர் உதயநிதி மாதிரி சில்வர் ஸ்பூன்ல வளர்ந்தவர் அல்ல, ரெட் ஜெயண்ட் அல்ல. அவர் நிச்சயமாவே ஆட்டோ ரிக்ஷா டிரைவராக இருந்து வந்தவர். ஆக மொத்தம் இந்த 4 விஷயத்தை பார்த்தால் மெர்கூரியல் மம்தா பானர்ஜி எங்க போனாங்க? அந்த லிஸ்ட்ல ஏன் எடப்பாடி சேர்ந்தாரு? அந்த லிஸ்ட்ல ஏன் திமுக மோடியை திட்ட மாட்டேங்குது ஒரு 2 மாசம் 3 மாசமா? அதெல்லாம் யோசிச்சுட்டு பார்க்கணும். ஆக மொத்தம் தமிழக அரசியலில் 400 நாட்களுக்கு முன்பதாக மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு, ஜார்க்கண்ட் முடிவு, டெல்லி முடிவெல்லாம் ராகுல் காந்தியை விலை இல்லாத ஆக்கிவிடும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும். சரி, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்கள் குறிமைக்காக திரு டெல்லி ராஜகோபாலன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.